கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை பரிசுத்த ஆராதனை வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நான் அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம்தான் பாருங்கள், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் தேவன் தருகிற ஒரு சந்தோஷம் அது நித்திய மகிழ்ச்சியாய் நித்திய சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பொழுதுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை கேட்போம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தை இறங்கி வந்தீரே.
முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தைகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகிமையின் மேகமாக நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்துவிட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதுமாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதில் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து தியானிப்போமாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தை பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய காரியத்தை செய்ய போகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்ய போகிறேன். அதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார் பாங்க, ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை செய்யும்போது நம்ம எதை சிந்திக்கக்கூடாதான்? 18ஆம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யணும்னா நாம் எதை செய்யக்கூடாது? முந்தினவைகளையே நாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாதாம். பழைய பிரச்சனைகள், பழைய ஏமாற்றங்கள், பழைய தோல்விகள், பழைய ஒருவேளை கடந்த நாட்களில் யாராவது உங்களை தேவையில்லாமல் திட்டியிருந்தாலும் அதையும் நீங்கள் நினைக்காதீங்க. அதை பற்றியே நீங்கள் யோசித்துட்டு இருக்காதீங்க, சிந்தித்துட்டு இருக்காதீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் நினைக்க வேண்டாம், நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய காரியத்தை நான் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது என்ன காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் என்றால், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லி இருக்கிறதை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறந்து தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அதை ஒருவனும் பூட்டவே மாட்டான். அல்லேலூயா. இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய நம்முடைய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் ஒரு புதிய வாசலை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய வாசலை வைத்திருக்கிறார். புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் என்ன காரியத்தை செய்ய போகிறாராம்? ஒரு வாசலை உங்களுக்காக நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த வாசலை திறக்கும்படியாக நீங்கள் தட்டி கொண்டே இருக்கலாம். வாசல் தட்டுகிறது என்றால் நீங்கள் ஜெபத்தில் பரலோகத்தின் கதவை தட்டிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இந்த நன்மைகள் எனக்கு கிடைக்கணுமே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணுமே, நான் எதிர்பார்க்கிற காரியங்களிலே ஒரு அற்புதம் எனக்கு நடக்கணுமே, ஒரு நன்மை எனக்கு வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் பல நாட்களாக நீங்கள் தட்டி கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக அந்த வாசலை திறப்பேன். அல்லேலூயா. நீங்கள் தட்டி கொண்டிருக்கிற, அதாவது தட்டுகிறது என்றால் ஜெபம் தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் தட்டி கொண்டிருக்கிற வாசலை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அதை திறந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு காரியத்தை நாம் நினச்சி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய எண்ணங்கள் அது மேலானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ
அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை நான் திறப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காக ஒரு வாசலை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் வேதத்தில் ஆண்டவர் அநேக வாசல்களை திறந்ததை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அநேக தேவ மனுஷர்களுக்கு வாசல்களை கர்த்தர் திறந்து அனுகூலங்களை செய்து கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். வாசிங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. துரோகம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய வாசலை திறப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறபடினால கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வாசலை திறக்க போகிறாரா? அனுகூலமான வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அனுகூலமான வாசலை நான் உங்களுக்கு திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போகிற காரியங்களிலே கர்த்தர் அனுகூலங்களை செய்யும்படியாக கர்த்தர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் போகிற காரியங்களிலே அந்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை சாத்தியமாகாமல் அது நடக்காமல் சில ஏமாற்றத்தோடு காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் போகிற காரியத்தில் நான் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறப்பேன். அல்லேலூயா. நீங்கள் போகும் இடம் எங்கும் உங்களுக்கு அனுகூலமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அனுகூலங்களை ஆண்டவர் செய்ததை நம் வேதத்தில் வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் சொல்லுகிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே நம்பிக்கையிலே அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடம் எங்கும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் அவ்வளவு நம்பிக்கையாக இருந்தான். கர்த்தரை அவன் 100க்கு 100 கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தான். அவனுடைய ராஜ்ய பாரத்தில் எவ்வளவு சத்துருக்கள் எதிரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், யுத்தத்துக்கு அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், முதலாவது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தான் போய் தேடுவானான். ஆண்டவர் சமூகத்தில் போய் தேடி ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து அவன் ஜெபிக்கும் போது வேதத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென்று அசீரிய ராஜா அவன் படைகளோடு ஏராளமான ஜனத்தோடு அவன் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வந்தபோது எசேக்கியா ராஜா தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்த போது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 யுத்த வீரர்களை அந்த இடத்துல கர்த்தர் மடிய பண்ணினார். அல்லேலூயா. அப்படி என்றால் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையிலே அவனை போல ஒருவரும் அவனுக்கு முன்னாகவும் அவனுடைய பின்னாகவும் ஒருவரும் இருந்ததில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தரையே அவன் சார்ந்திருந்தான். எல்லா சூழ்நிலைமையிலும் எல்லா சந்தர்ப்பத்தில்
அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனபடினால தான் அவன் போகிற எங்கும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவன் போகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எல்லாம் நம்முடைய பாஷையில் சொல்லும்போது அது எல்லாமே அவனுக்கு சக்ஸஸாக இருந்தது. அல்லேலூயா. போகிற எல்லா விஷயங்களிலும் ஒரு சக்ஸஸ், ஒரு ஜெயத்தை அவனுடைய காரியங்களிலே கர்த்தர் அனுகூலமான வாசலை கர்த்தர் அவனுக்காக திறந்தார். அல்லேலூயா. இப்படி என்றால் நாம் ஆண்டவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை வைக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். இப்படி என்றால் கர்த்தரையை நாம் பற்றி கொள்ளணும். ஆண்டவர் சமூகத்தில் அவர் பாதத்தில் காத்திருந்து நாம் ஜெபித்து விட்டு நம்முடைய காரியங்களாக, நம்முடைய வேலைகளாக, நம்முடைய எல்லா விதமான தேவைகளுக்காக நாம் செல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு அனுகூலமானவராக இருக்கிறார். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணைமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அனுகூலமான துணைமானவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு துணையாக வருவார். அல்லேலூயா. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆபத்து நேரிடும் போதும், பிரச்சனைகள் வரும்போதும், நெருக்கங்கள் வரும்போதும், சஞ்சலங்கள் தவிப்புகள் வரும்போதும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, சீஷர்கள் இயேசுவோடு கூட அந்த பயணத்தில் போய் கொண்டு இருக்கிறாங்க. கப்பலில் போய்கிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று கொந்தளிப்பு அடிக்கிறது, எதிர்காற்று வீசுகிறது. எல்லாரும் பயப்படுறாங்க. சீஷர்கள், ஆண்டவரே, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு பாருங்க ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? அவர் நித்திரையாக தான் இருந்தார். சரி, நீங்கள் இப்படி கேட்குறீங்களா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம்தான் அவங்க கூச்சல் இடுக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்வதுன்னு தெரியலையே அப்படின்னு கூச்சல் போட்ட பிறகுதான் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அல்லேலூயா. இங்கே உடனே அமைதல் உண்டானது. அப்படி என்றால் அந்த ஆபத்தான சூழ்நிலைமையிலே, கொந்தளிப்புகள், அந்த இடத்துல சமுத்திரத்தில் மூழ்கி விடுவோமோ, எந்த கடன் பிரச்சனையில் நாம் மூழ்கி விடுவோமோ, வியாதியிலே அப்படி நம்ம மூழ்கி போயிடுவோமோ, அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டோ அப்படின்ற நிலைமையிலும் கர்த்தர் அந்த ஆபத்தான சூழ்நிலைமையிலே நமக்கு ஒரு அனுகூலமான வாசலை திறப்பார். அல்லேலூயா. நமக்கென்று ஒரு வழியை திறப்பார் கர்த்தர். அதுதான் தேவன் நமக்கு செய்கிற ஒரு அனுகூலம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு அனுகூலமான ஒரு நபரையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பல காரியத்தில் நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கும்போது, நான் இந்த ஒரு காரியமாக இந்த ஆஃபீஸில் போய் ஒரு ஆளை பார்க்கணுமே, இது எனக்கு யார் இந்த இடத்துல உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கிற அந்த நேரத்தில் கூட கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணும்படியாக ஒரு ஆளை, நபரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுகூலங்களை நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக தேவன் திறக்க போகிற வாசல் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. உபாகமம், ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எப்படி அதை ஆசீர்வதிக்கிறார் என்றால், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். மழை எப்படிப்பட்ட மழை? மழை வந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த பகுதியில்.
ஆனாலும் இந்த மலை அப்படிப்பட்ட மலை அல்ல, இது ஒரு ஆசீர்வாதமான மலை. அல்லேலூயா. எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமான மலையை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. படிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வசனம், நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஏற்ற காலத்தில் தேவன் தருகிறதான அந்த மழை எப்படிப்பட்டதா? ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட மழையை செய்ய போகிறாரா? ஆசீர்வாதமான மழை. அல்லேலூயா. அது எந்த காரியத்தில்? நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை ஆண்டவர் திறப்பாரா? அல்லேலூயா. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவர் முதலாவது என்ன சொன்னார்? உங்களுக்காக நான் அனுகூலமான வாசலை திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக உங்களுக்கு வானத்தின் வாசலே கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்து நீங்கள் கையிட்டு செய்கிற உங்கள் கைகளின் வேலையிலே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கும் போது, நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் கைகளிலே நிறைவாக தங்கியிருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? இனிமேல் கடன் வாங்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. கடன் உங்களை எப்படி ஆண்டவர் மாற்றுவார்? கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். நீங்கள் கடனை கொடுப்பீர்கள். ஆண்டவர் வானத்தின் வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு தேவ மனுஷன் பெற்றிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 28 அதிகாரம் 16, 17 வாசிங்க. ஆதியாகமம் 28, 16, 17. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழிக்கும்போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அல்லேலூயா. இது வானத்தின் வாசல். ஆண்டவர் சமூகத்தில் பாருங்க, யாக்கோபு, தேவ மனிதனாகி யாக்கோபு, அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் வானத்திலிருந்து அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் வானத்திலிருந்து அவனோடு பேசினார், தமது வார்த்தையை கொடுத்தார், தமது வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவனை அந்த இடத்துல ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைமையில் என்றால், யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து அவன் வெளியே வரும்போது தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு பயந்து அவன் தன்னுடைய மாமா லாபான் வீட்டுக்கு ஓடும்போது கர்த்தர் அந்த ராத்திரியிலே யாக்கோபுக்கு தரிசனமாகி ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், வானத்திலிருந்து பேசுகிறார். ஆதியாகமம் அதே 28 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டு அது நுனி வானத்தில் எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி
பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்த வசனம், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அவன் ஒன்றுமில்லாமல் வெறும் கோலும் கையுமாக வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் வானத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு வாக்கு தத்தத்தை சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன். அல்லேலூயா. உன் சந்ததியை பூமியின் தூளத்தனையாக நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை பாதுகாத்து நான் இந்த இடத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்து கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அவன் போகிறான், ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவன் லாபான் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல 20 வருஷம் ராத்திரியும் பகலுமாக வேலை செய்து அவன் மீண்டும் வரும்போது அவன் 2 பரிவாரங்களோடு அவன் திரும்பி வருகிறான். அல்லேலூயா. 2 பரிவாரம்னா என்னது? அதாவது ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருப்பான் என்றால் அவனுக்குரிய ஐஸ்வர்யம், சொத்து, சம்பத்து எவ்வளவு இருக்குதோ அதை தான் அந்த நாட்களில் பரிவாரம் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு ராஜா, அதாவது ஒரு ராஜா கிட்ட, ஒரு 2 தேசத்தின் ராஜா கிட்ட எவ்வளவு ஐஸ்வர்யம், பொண்ணு, சம்பத்து, மிருக ஜீவன்கள், வேலையாட்கள் இருந்தார்களோ அதற்கு 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வானத்தின் வாசலை திறப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் யாக்கோபை அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருகும்படியாக கர்த்தர் வானத்தின் வாசலை திறப்பார். முதலாவது நாம் கேட்டோம், இதோ நான் உங்களுக்காக வாசலை திறக்கிறேன், இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட வாசலை திறக்கிறாரா? உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் போகிற இடங்களிலே ஒரு அனுகூலம் உண்டாகும்படியான வாசலை திறப்பார். அது மாத்திரமல்ல, நீங்கள் கையிட்டு செய்கிற கைகளின் வேலையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வானத்தின் பொக்கிஷ சாலையாகிய இந்த வானத்தின் வாசலையே திறந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரே ஒரு வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நிருபம் 16ஆம் அதிகாரம், அதில் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டதா. இங்க என்ன ஆனது? கதவெல்லாம் திறவுண்டது. அடுத்தது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டான். அல்லேலூயா. சடுதியிலே இது நடந்தது. பாருங்க, இந்த பவுலும் ஷீலாவும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த நாட்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக அவர்களை துன்பப்படுத்தி அடித்தார்கள். அந்த ரோம ராஜ்யத்தின்
சேனைகள் அந்த 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 ஆட்கள் எல்லாம் இயேசுவை குறித்து சொன்னதுனால அவர்களை துன்பப்படுத்தி அடித்து அப்படியாக சித்திரவதை செய்து அந்த சிறைச்சாலையிலே அவர்களை அடைத்து வைத்தார்கள். அடைச்சி வச்ச பிறகு கூட அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எந்த சந்தர்ப்பத்தில் பாடினாங்க? அவங்க சிறைச்சாலையில் அவ்வளவு வேதனைகள், அடிகள் மத்தியில் அவங்க கைகள்லாம் கட்டப்பட்டு தொழு மரத்தில் அவங்கள மாட்டி வச்சு அப்படி சித்திரவதை செய்த போதிலும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை துதித்து பாடினாங்களாம். அல்லேலூயா. நம்மளால் அப்படி செய்ய முடியுமா? நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுனாலே நமக்கு என்ன பாட்டு வரும்? புலம்பல் பாட்டு தான் வரும். அல்லேலூயா. எனக்கு ஏன் இப்படி ஆகிப்போச்சு? நான் நல்லா தானே ஆலயத்துக்கு போகிறேன், நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், நான் நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? எனக்கு மாத்திரம் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில நேரம் புலம்பிகிட்டே இருப்போம். ஆனால் இவர்கள் எதை குறித்தும் புலம்பாதபடி கர்த்தரையே பாடி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பாடும்போது பாருங்க, அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. தாவீதின் வாழ்க்கையில் கூட அப்படிதான். 34ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் அவன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு எவ்வளோ நெருக்கங்கள் வந்தது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொல்கிறான்? அந்த மேல் பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவனை துரத்தும் போது, சத்துருக்கள் அவனை துரத்தி விடுபடுகையில் அவன் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீதை துரத்தி கொண்டிருக்கும் போது அவன் என்ன பாடியிருப்பான்? நம்மளாக இருந்தால், ஐயோ என்னை காப்பாற்றுங்க, யாரோ என்னை பிடிக்க வர்றாங்க, ஏதோ ஒன்று பண்ண வர்றாங்க அப்படின்னு சொல்லிப்பான். ஆனால் அவன் பாடுறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைமையிலும், எந்த ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலே, வாழ்க்கையில் உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா சூழ்நிலைமையிலும் நாம் கர்த்தரை நோக்கி துதித்து பாடி ஆராதித்து உயர்த்தும் போது நமக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அல்லேலூயா. நீங்கள் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்கவில்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, என் வேலையில் எனக்கு ஒரு உயர்வு கிடைக்கவில்லையே, நான் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் அற்புதங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருந்தாலும், நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்து கொண்டிருக்கும் போது எந்த மனுஷனாலும் அது பூட்டப்பட்டிருந்தாலும் அந்த வாசல் தானாக திறக்கும். அல்லேலூயா. அது தானா திறக்கும். நீங்கள் தேவனை துதிக்கிற அந்த துதி, கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதி, உங்களுக்கு எதிராக எந்த வாசல் பூட்டப்பட்டிருந்தாலும் அது தன்னால் திறந்து விடும். அல்லேலூயா. உங்களுக்குரிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். அல்லேலூயா. எந்த மனுஷன் பூட்டி வைத்தாலும், எப்படிப்பட்ட வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் அது உங்களுக்கு முன்பாக தானாக திறக்கும். அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான வாசலை திறப்பார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வானத்தின் வாசலை திறப்பார். மூன்றாவதாக கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவர் தந்த நல்ல வசனத்துக்காக, வார்த்தைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு புதிய வாசலை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் எனக்காக ஒரு அனுகூலமான வாசலை நீர் திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக ஒரு வானத்தின் வாசலை என் தேவன் நீர் திறந்து என்னை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. ஒருவராலும் திறக்க முடியாதபடி பூட்டப்பட்டிருக்கிற வாசலை அது தானாய் திறக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ஜனங்கள், பெரியோர்கள் சிறியோர்கள் எல்லாரும் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை துதித்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உமக்குள்ளே களி கூர்ந்து ராஜா ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தோடு உம்முடைய வசனத்தை வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் அப்பா. என் தேவன் கர்த்தாவே, நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவரப்பா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, இந்த வருஷத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் திறக்கப்பட வேண்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தாவை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்க வேண்டும் ஐயா. எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கு வேண்டிய சரீர சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.